Hi everyone, welcome back to my channel. Mathematics already na important questions 90 out of 90 எடுக்கிறதுக்கு போட்டுருந்தேன். கண்டிப்பா அதை பார்த்து படிச்சிருப்பீங்க. பட் நிறைய பேர் என்ன பண்றது, குவார்டர்லி எக்ஸாம் தானே, ஸோ ஜாலியாக இருந்துட்டு லாஸ்ட் ஒரு நல்ல படிக்கலாம்னு நினைப்பீங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லாஸ்ட் ஒன் டேல படித்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஷுவராக வந்து 75+ மார்க்குக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 75 அவுட் ஆஃப் 90க்கு 75க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் படிக்க தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் இந்த 75+ வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ காலையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணல, இப்போலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கு முன்னாடியாவது 3 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய 5 மார்க்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷுவராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து 75+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸோ ஒன் வேர்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒன் வேர்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னா 20க்கு ஒரு 17+ மார்க் வந்து புக் பேக் தான் வரும். ஸோ 17 மார்க்கு கிட்ட ஒன் வேர்டிலே எடுத்துடலாம். இது போக நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை படிச்சீங்கன்னா 75ங்கிறது மினிமம் தான். அதாவது கொஸ்டின் டஃபாக கேட்டால் அந்த மாதிரி வரும். ஒருவேளை கொஸ்டின் ரொம்ப ஈஸியாலாம் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் 85க்கு மேலே எடுக்கலாம், 90க்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 5 மார்க் வந்து பார்க்கலாம். ஏன்னா 5 மார்க் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணுறதுக்கான வழியை நான் சொல்லிடுறேன். அதாவது பாஸ் பண்ணுறதுக்கு என்ன படிக்கணும், எந்தெந்த எக்ஸசைஸ் படிச்சா போதும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர், 5th சாப்டர், 7th 6th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. இந்த 3 சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களால் 60 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஏன்னா வெயிட்டேஜான சாப்டர் இதுதான். அதுக்கு போக செகண்ட் சாப்டர்ல ஒரு சில பர்டிகுலர் சம், ஒரு 3-4 சம், தேர்ட் சாப்டர்ல ஒரு 3-4 சம் படிச்சீங்கன்னாவே ஈஸியாக வந்து உங்களால் 70க்கு மேலே எடுக்க முடியும். ஸோ இது வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஓகேங்களா? பட் இப்போ வந்து வாங்க ஓவரால் 75+க்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாஸ் பண்றதுக்கு சொல்றேன். நீங்க 50+ எடுக்கணும்னால இந்த வீடியோல சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 75 மேல எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து 5 மார்க்கை பொறுத்தளவுல சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல 4th சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், கிரேமர் ரூல். அடுத்தது எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் 4th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 1.6ல செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.34 மொத்தம் பாருங்க, 1 2 3 4 5 6 கொஸ்டின். 6 கொஸ்டின் படிச்சீங்கன்னா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம்னு நம்ப முடியும் அவங்களால. பட் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அந்த 6 கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து தான் 2 5 மார்க் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுல 5 மார்க்ல எக்ஸசைஸ் 2.4ல 7th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.8 நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.27 அந்த ZQ plus 7 ZQ plus 8 = 0 வரும்ல சால்வ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 2.34 35 எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 2.5ல 7th கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.14 and 15 கம்பல்சரி கேட்பாங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.7ல 6th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் செகண்ட் சாப்டர்ல படிங்க. தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதுல அந்த சால்வ் பண்ற மாதிரி 2.5 எக்ஸசைஸ் 3.5 and 3.6ல இருக்கும். x⁴ அந்த இதுல பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது, அதுதான் அதிகமா கேட்பாங்க. எக்ஸசைஸ் 3.4ல 1 and 2, எக்ஸாம்பிள் 3.24. எக்ஸசைஸ் 3.5ல 5 7, எக்ஸாம்பிள் 3.20. ஸோ இது மட்டும் 2 எக்ஸசைஸ், இதுல 2 சம், அதுல 2 சம், 4 சம், ஒரு எக்ஸாம்பிள் 6 சம். கண்டிப்பா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். சாப்டர் 4 ஒரே ஒரு எக்ஸசைஸ், அதுல இருந்து படிங்க, நிச்சயமா ஒரு 5 மார்க். ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான சாப்டர், இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் நிறையவே டஃபா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனால கம்பல்சரி கேட்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ்ல தான் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் 4.5ல 5 6 10th வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.20 22 and 28 இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. மொத்தமே 5 தான். அடுத்தது சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 3 5 மார்க் கேட்கறாங்க. அதுல நீங்க 2 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வரும். சாப்டர் 6ல 3ல இருந்து 4 கேட்கறாங்க. ஸோ அதுலயுமே நீங்க 2 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு வெயிட்டேஜான சாப்டர்னு. சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1ல 60 கொஸ்டின், எக்ஸாம்பிள் 5.10. எக்ஸசைஸ் 5.5ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 7th 8th 9th. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 5.31 5.32 5.33 5.34 இதை பார்த்துக்கோங்க. மொத்தமே எவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.1ல 9th கொஸ்டின் 10th கொஸ்டின், எக்ஸாம்பிள் 6.3 6.5. இந்த 4 கொஸ்டின்ல இருந்து ஒரு 5 மார்க் 100% வரும். அடிச்சு சொல்றேன் 100% வரும்.
கண்டிப்பா 5 மார்க். ஸோ அந்த காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சால்வ் பை யூசிங் வெக்டார் மெத்தட். வெக்டார் மெத்தட்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஹாஃப் பேஜ் தான் வரும், சின்ன சின்ன ஸ்டெப் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த 4ல இருந்து ஒரு 5 மார்க். அடுத்தது 7th and 6th and 7th எக்ஸசைஸ் 6.3ல 4th கொஸ்டின், எக்ஸாம்பிள் 6.23. எக்ஸசைஸ் 6.7ல ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க, வித் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு 5 மார்க் ஷுவரா வரும். ஓகேங்களா, குவார்டர்லி எக்ஸாம். ஏன்னா மொத்தம் சொன்னல 3ல இருந்து 4 5 மார்க் இதுல கேட்கறாங்கன்னு. ஸோ அதனால நீங்க 2 தான் அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஏபி அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பார்த்தா வெயிட்டேஜான சாப்டர். ஸோ இதெல்லாம் 5 மார்க்ல நீங்க கம்பல்சரி படிக்க வேண்டியது. இப்போ 2 மார்க் அண்ட் 3 மார்க். உங்களுக்கு இப்ப 5 மார்க்னா வந்து கிரேமர் ரூல், அந்த இது லாம்டா மியூ வேல்யூ ஃபைண்ட் பண்றது, நோ சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், அது கேட்பாங்க. இதே 2 மார்க் 3 மார்க்னா இது எங்கடா அது இந்த இருக்கு பாருங்க 1.11. 2 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்றது. ஓகேங்களா, செங்குத்தணின்னு சொல்றது. அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1ங்கிற மாதிரி வரும் இதுல. அதாவது செங்குத்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா A into A transpose plus equal to A transpose into A equal to I ன்னு வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல 3, 6, 7, 8, 9 அந்த அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்றது, ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் வந்ததெல்லாம். ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.2, 1.6, 1.7, 1.8, 1.9 அவ்வளோ தேவையில்லை, பட் பார்த்துங்க 1.11. எக்ஸசைஸ் 1.2ல 2, 3 தேர்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். எக்ஸசைஸ் 2.4ல 4th and 5th. எக்ஸாம்பிள் 2.4ல இருந்து 7 வரைக்கும் 2.4, 2.5, 2.6, 2.7. சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.2ல 2 and 3. எக்ஸாம்பிள் 3.9, 3.10. எக்ஸசைஸ் 3.3ல 6 and 7. எக்ஸசைஸ் 3.6 ஃபுல்லாவே வித் எக்ஸாம்பிள்ஸோட பாத்துக்கங்க. எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட், 7th, 9th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ல அதிகமா கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3, 3.7. சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1ல 4, 5, 7. எக்ஸசைஸ் 4.2ல 2, 3, 4, 5, 7. எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். எக்ஸசைஸ் 4.2 எக்ஸாம்பிள் 4.2, 4.3, 4.8, 4.14 இதெல்லாம் பாத்துக்கோங்க. சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல 5, 8, 9, 10, 11, 12. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 5.6, 5.9, 5.11, 5.12. சாப்டர் 6ல எக்ஸசைஸ் 6.1ல 11, 12, 13, 14. எக்ஸாம்பிள் 6.11. எக்ஸசைஸ் 6.2ல 1, 2, 3, 10. எக்ஸாம்பிள் 6.14 and 6.14 and 6.6, 15 and 6.18. எக்ஸசைஸ் 6.3ல 1, 2, 3, 8. எக்ஸாம்பிள் 6.19. எக்ஸசைஸ் 6.4ல 5ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் எக்ஸசைஸ் 6.9 அதுக்கான எக்ஸாம்பிள்ல 6.47 and 6.48 இது 6. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டு கெட் 75+. இப்போ நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா படிச்சுக்க. 2 5 மார்க் அட்டன் பண்ணிடுவீங்க, 10 மார்க், ஒரு 3 மார்க், 13 மார்க், 3 1 வேர்டு கேட்குறாங்க, 16 மார்க், ரெண்டு 2 மார்க் இல்ல ஒரு 2 மார்க் இல்ல 2 மார்க் 3 மார்க் தான் ஒண்ணு. அப்போ ஒரு 20 மார்க் கிட்ட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துடும். செகண்ட் சாப்டர்ல அட்லீஸ்ட் அந்த z cube plus 8 = 0 சொன்னேன்ல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த நார்மலான இது அந்த மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி அதோட சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு 3 மார்க் ஷுவரா ஈஸியா 3 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணலாம். பேசிக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், மாடுலஸ் ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சீங்கன்னா ஓகே. அப்போ ஒரு 25ல இருந்து 30 மார்க் கிட்ட வந்துடலாம் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர். செகண்ட் சாப்டர்ல சும்மா அங்கேயும் படிச்சீங்கன்னா 2 சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்கன்னா 35 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது 6th சாப்டர் வந்துருங்க. அந்த 4 சம் எக்ஸாம்பிள் 6.3 and 6.5 2, 6.1 எக்ஸசைஸ்ல 9 and 10 4ல இருந்து ஒரு 5 மார்க் 40 மார்க் ஆச்சா. அதுக்கப்புறம் அந்த 6.7 எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன், அது ஃபுல் எக்ஸாம்பிள் படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம், 45 மார்க் ஆயிடுச்சா. அப்படியே வந்தீங்க அப்படின்னா தேர்ட் சாப்டர்ல நான் சொன்னேன்ல அந்த 5 மார்க்ஸ் லாஸ்ட் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் x4 4ல ஸ்டார்ட் ஆகி பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது, அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் 50 மார்க் ஆயிருச்சு. இது எல்லாத்துக்கும் 1 வேர்ட் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 15 மார்க் கிட்ட 10-15 மார்க் கிட்ட வந்துச்சுன்னா ஒரு 60 மார்க் கிட்ட எடுக்கலாம். இது பாஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் 60 மார்க். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் 6th சாப்டர் 2 சாப்டர் மட்டும் நல்லா படிச்சீங்கன்னா நீங்க பாஸ், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளஸ் புக் பேக் 1 வேர்டு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஐடியா. லாஸ்ட் டே மிஸ் பண்ணிடாதீங்க, அட்லீஸ்ட் இதையாவது ஒழுக்கமா கரெக்டா படிச்சிருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.